ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாக்கூசி சேனல். கைஸ், இன்றைக்கி நான் நிற்கிறது மூணார்லேருந்து டுவர்ட்ஸ் கொச்சின் டைரக்ஷனில் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் அடிமாலிங்கிற ஒரு டவுன் இருக்குங்க. அந்த அடிமாலி டவுன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஹட்டு மாதிரி ஏ ஃப்ரேம் ஸ்டே மாதிரி 2 ஏ ஃப்ரேம் ஸ்டே இருக்குது. கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் சரி, 2 கப்பலாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு 8 பேர் இல்லைனா 2 ஃபேமிலி, ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க அந்த மாதிரி வந்தாலும் சரி, இந்த 2 ஏ ஃப்ரேம் ஸ்டேயும் எடுத்துகிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. நான் இப்போ ஈவினிங் டைம் இங்கே ரீச் ஆகிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பறவைகளோட சவுண்டு ஜாஸ்தியாக கேட்குது. பட் கீழே மெயின் ரோட்லேருந்து மேலே ஏறி வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவங்களே உங்களுக்கு பிக்கப்புக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பேச்சுலர் வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ரொம்ப ஏற்றம் உங்களோட காரில் உங்களோட பைக்கில் மேலே வரைக்கெல்லாம் வர முடியாது. ஒரு பர்டிகுலர், இப்போ நானே பைக்கில் தான் வந்தேன். ஒரு பர்டிகுலர் ஏரியா வரை வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பைக்கில் வந்தால் பார்க் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நடக்கிற தூரம் தான். அந்த கீழே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் தாங்க நடந்து வரணும். நல்ல இறக்கம் தான், உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியுதுல்ல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றி காடுக தான், நல்ல காடுக கம்ப்ளீட்லி. இதுதான் அந்த ஏ ஃப்ரேம் ஸ்டே, ஓகேங்களா. ஸோ முன்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு அடர்ந்த காடு தான். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு அருமையான பிளேஸ் தான் இந்த பிளேஸு. ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இனிமேல் நம்ம சேனல் மூலிமா இது நிறைய பேருக்கு தெரிய போகுது. நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இதுவே காலையிலலாம் எழுந்தோன்னாங்க, அந்தளவுக்கு பறவைகளோட சவுண்டு அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. சுற்றி ஃபாரஸ்ட்டு தான், நிறையா ஜாதிக்காய் மரம், ஸ்பைசஸ் ட்ரீ அந்த மாதிரி நிறையா இருக்குது சுற்றி. ஸோ நம்ம இந்த ஃபுல் பில்டிங்கும் முன்னாடி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான இது இருக்குது பாருங்கள். இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக் போடுறதுக்கான இடம். கேம்ப் ஃபயர் தான் இப்போதைக்கு வித் மியூசிக் இருக்காங்கிறது மட்டும் நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பின்ன இதுதான் ஏ ஃப்ரேம் ஸ்டே. இதோட ஃப்ரண்ட் லுக் பார்த்துக்கோங்க. ஸோ 2 ஏ ஃப்ரேம் ஸ்டேங்க. ஸோ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கா, ப்ளசண்ட்டாக இருக்குதா உங்களுக்கு. இந்த ஏ ஃப்ரேம் ஸ்டே சரி, இதுவும் சரி, ரெண்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் ஒரு 4 பேர், இதில் ஒரு 4 பேர் தான் நமக்கு ஸ்டே பண்ண முடியும். இங்கே ஒரு மினி கிச்சன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் செல்ஃப் குக்கிங் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பின்ன இங்கே இன்வெர்ட்டர்லாம் இருக்குங்கிறதுனால பவர் ஷட் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். பவர் ஷட் ஆகாது. இங்கேருந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்க வியூ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். அங்கே ஒரு சின்ன டவுன் மாதிரி தெரியுதுங்களா, அங்கே ஒரு சிட்டி தெரியுதுங்களா, அதுதான் அடிமாலின்னு சொல்கிற ஏரியாங்க. அடிமாலின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ ரூமை மட்டும் ஜஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ உள்ளே என்ட்ரானா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பிளேஸு. ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் தாராளமாக. ஓகே, டேபிள் சேரு எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. காட்டு பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் காட்டு தான். அதனால் 2 பேர் தான் நமக்கு படுக்க முடியும். அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ரொம்ப நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ரூமில் 5 பேர் 10 பேர் இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு வராதிங்க. 4 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். இதில் 2 பேர், இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்தாங்கன்னா அதில் இங்கே 2 பேர் படுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்கு மேலே ஆக்சுவலி ஒரு 3 காட்டு போட்டு செட் பண்ண போகிறாங்க. பட் எப்போன்னு தெரியல. அப்படி செட் பண்ணால் நான் அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். பின்ன இதோட வியூ பாருங்கள், பால்கனி வியூ. இதோட பால்கனி வியூ இதுதாங்க. ரோடு வந்துட்டு மெயின் ரோடு ரொம்ப கீழே தள்ளி இருக்குது. அங்கேருந்து ரொம்ப மேலே ஏறி வரணும். உங்களுக்கு அந்த டவுனெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோங்கிறது. ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான். கம்ப்ளீட்லி ஒரு ஹிடன் ஃபாரஸ்ட் ஸ்டேன்னு சொல்ல முடியும். வந்தால் பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கான அருமையான ஒரு ஹட்டு தான் இந்த ஹட்டு. சாரி, இது வந்து ஏ ஃப்ரேம் நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணணும், காமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். காரணம் என்னென்னா இங்கே டிவி எதுவுமே பிடிப்பிக்கலை. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிவி எதுவுமே இருக்காது. பின்ன இங்கே டவர்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் ஜியோவும் பிஎஸ்என்எல்லும் தான் நல்ல டவர் கிடைக்கும். பட் இது வரைக்கும் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே சிக்னல் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்காது. இங்கே டவர் கிடைக்காது. பட் யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே பண்ணது கிடையாது. பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ஏ ஃப்ரேம் ஸ்டே. ஸோ இங்கே வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக காமாக இல்லை 2 கப்பலாவோ 2 ஃபேமிலியாவோ வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஸ்டே பண்ணலாம். இங்கே எப்போவுமே ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க நீங்கள் வர்ற டைமு. பட் இவங்க குக் பண்ணி தர மாட்டாங்க. பட் உங்களுக்கு
நீங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணுறாருந்தா இந்த ரூம் எடுத்து நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுங்கிற ஆர்டர் மட்டும் இவங்கள்கிட்ட சொன்னீங்கனாலே போதும், அவங்களே உங்களுக்கு வெளியிலேருந்து வாங்கி இங்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் என்கொயரி அனுப்புங்க. அனுப்பிட்டு அதுக்கான தகவல் தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணிவிட்டு வந்து உங்கள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய், see you.